அன்பு நேயர்களுக்கு வணக்கம். பாட்டை பற்றி இந்த நிகழ்ச்சியில இன்னைக்கு நாம பார்க்க போற பாடல் மகாகவி பாரதியார் எழுதிய செந்தமிழ் நாடெனும் போதினிலே என்ற பாடலின் தாக்கத்தால் எழுதப்பட்ட பாடல். பிறகு இந்த பாடல் பட்டு தொட்டியெல்லாம் ஒலித்து பெரும் வரவேற்பை பெற்றதை அடுத்து பாவேந்தர் பாரதிதாசனையும் இதே மெட்டில் வேறொரு பாடலையும் எழுத செய்த பாடல். அந்த பாடல் இதுதான். பூமியில் மானிட வாழ்க்கையில் மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்கின்ற உண்மையை பெரும் தத்துவமாக இந்த பாடலில் பாபநாசம் சிவன் அவர்கள் அருமையாக எழுதியிருப்பார். இந்த பாடலை M.K. தியாகராஜ பாகவதன் அவர்கள் சிறப்பாக பாடியிருப்பார். விடுதலை போராட்டம் கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருந்த காலத்தில் மகாகவி பாரதியார் எழுதிய செந்தமிழ் நாடெனும் போதினிலே இன்ப தேன் வந்து பாயுது காதினிலே என்ற பாடல் மிகுந்த வரவேற்பை பெற்று மக்கள் முழக்கமாக, விடுதலை முழக்கமாக பரவி கொண்டிருந்தது. அந்த பாடலின் இசை அழகும் வீச்சும் கருத்துக்களை மிக எளிமையாக சொல்வதற்கு ஏற்ற கும்மி சந்தமும் பாபநாசம் சிவன் அவர்களை மிகவும் ஈர்த்தன. அதே மெட்டில் பாபநாசம் சிவன் அவர்கள் எழுதிய பாடல்தான் பூமியில் மானிட ஜென்மம் அடைந்துமோர் என்ற பாடல். இந்த பாடல் 1941ஆம் ஆண்டு மதுரை முருகன் டாக்கீஸ் பிலிம் கம்பெனியால் வெளியிடப்பட்ட அசோக்குமார் என்ற திரைப்படத்தில் இடம்பெற்ற ஒரு அற்புதமான பாடல். இந்த படத்தின் இயக்குனர் ராஜா சந்திரசேகரன் அவர்கள், இசை ஆலந்தூர் சிவசுப்பிரமணியம் அவர்கள், பாடல்களை பாபநாசம் சிவன் அவர்கள் எழுதியிருக்கிறார். இந்த படத்தில் மொத்தம் 19 பாடல்கள். குறிப்பாக இந்த பாடல் மிகுந்த வரவேற்பை பெற்ற பாடலாக விளங்கியது. இந்த பாடல் மிகுந்த வரவேற்பை பெற்று பட்டு தொட்டி எல்லாம் ஒளிபரப்பப்பட்ட பிறகுதான் அந்த பாடலின் தாக்கத்தால் அதே மெட்டில் பாவேந்தர் பாரதிதாசன் எழுதிய பாடல் வாழ்வினில் செம்மையை செய்பவள் நீயே மாண்புகள் நீயே என் தமிழ்த்தாயே என்ற பாடல். பாவேந்தர் எழுதிய இந்த பாடல் இன்றைக்கும் புதுவை அரசின் தமிழ்த்தாய் வாழ்த்தாக விளங்கி கொண்டிருக்கிறது. சக்கரவர்த்தி அசோகனின் மகனான குணாளன் மீது அவருடைய இரண்டாவது மனைவி காம இச்சை கொண்டு அது நிறைவேறாமல் போகவே மகனே தன்னிடம் தவறாக நடந்து கொள்ள பார்த்தான் என்று அரசரிடம் வீண்படி சுமத்தி அவனுடைய கண்களை தோண்டி நாடு கடத்தி விடுகிறாள். வீதிகள் தோறும் அலைந்து திரிந்து பிச்சை எடுத்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற குணாளன் இந்த சமூக அவலத்தை பார்த்து பாடுவதாக இந்த பாடல் இடம்பெற்றிருக்கும். அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது என்றார் அவை பெருமாட்டி. அத்தகைய அருமையான மானிட பிறப்பை எடுத்தும் இந்த மனிதர்கள் தங்களுடைய மனத்தில் காமத்தையும் கோபத்தையும் நிறைத்து கொண்டு பயனற்ற வாழ்வை வாழ்கிறார்களே, எப்போது இந்த வாழ்க்கையை அவர்கள் புரிந்து கொள்வார்கள்? காலம்தான் இதற்கு தீர்வை சொல்லும் என்கின்ற விதத்தில் அருமையான ஒரு கருத்தோடு இந்த பாடல் தொடங்கும். நாம் முன் ஜென்மத்தில் செய்த நல்வினை பயனாக அரிய இந்த மானிட பிறவியை எடுத்திருக்கிறோம். இந்த பிறவியில் நாம் சத்தியத்தையும் அறிவையும் பின்பற்றி உயர்ந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்ற உயர்ந்த கருத்தை அருமையாக சொல்லியிருப்பார் பாபநாசம் சிவன் அவர்கள். நம் வாழ்வில் உண்மையும் அன்பும் மனித நேயமும் அகிம்சையும் இல்லாமல் போனால் நம் வாழ்க்கையே நரகமாகிவிடும் என்றும் அப்படிப்பட்ட வாழ்க்கை இந்த மண்ணுக்கு ஒரு பாரம்தான் என்றும் ஒரு பயனற்ற மரமாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்காமல் மிக சிறப்பான வாழ்வை நாம் வாழ வேண்டுமானால் இந்த மனித உயிர்கள் மீது அன்பு செலுத்த வேண்டும் என்ற உயர்ந்த தத்துவத்தை சிறப்பாக கூறியிருப்பார் பாபநாசம் சிவன் அவர்கள். மனிதனை மனிதனாக வாழ உதவும் அரிய கருத்துக்களை தத்துவமாக சொல்கின்ற இந்த பாடலை ஒரு முறை கேட்டு பாருங்கள். உங்களுடைய கருத்தை இந்த வீடியோவோட கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல வேற ஒரு பாட்டோட சந்திக்கிறேன். வணக்கம்.